பக்கத்து கடைக்கு ஒரு வேலையா போயிருந்தேங்க. இந்த மந்த்லி கேலண்டர் வச்சிருந்தாங்க. இது இருந்துச்சுன்னா நமக்கு எப்பயுமே ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லிங்க. ஈஸியா பார்த்துரலாம். டெய்லி கேலண்டர்னா ஒவ்வொரு பேப்பரா எடுக்கணும். ஸோ, அதனால இத எனக்கு ஒண்ணு குடுத்தாங்க. இந்தாம்மா வச்சுக்கோங்கன்ட்டு. கொழக்கட்டைக்கு தான் கடலைப்பருப்பு ஊற வச்சிருந்தேங்க. கடலைப்பருப்பு நல்லா ரெடி ஆயிருச்சு. ஒரு பக்கம் கடாயில பார்த்தீங்கன்னா, தேவையான அளவு மண்டை வெல்லம் போட்டு, அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி, நல்லா வந்து ஒரு 2 கம்பி பதம் வர வரைக்கும் வச்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்ப வந்து மிக்ஸியில அடிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஆனா, நான் ஒரு மேஜர் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அத ஃபைனலா சொல்றேன். இப்ப கம்பி பதம் 2 கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டிருக்கேன். தேங்காய் பூ வந்து நான் கொஞ்சம் வந்து மாவுலயும் போட்டிருக்கேங்க. மாவுல வந்து பார்த்தீங்கன்னா, கருஞ்சீரகம் போட்டிருக்கேன். டைஜஷனுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பையும் போட்டு அந்த சர்க்கரையில பார்த்துக்கோங்க. நல்லா ஒரு கிண்டிட்டேன். இது என்ன பண்ணணும்னா, கடலைப்பருப்ப வேக வச்சு மசிக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், மிக்ஸி ஜார்ல அப்படியே போட்டு அடிச்சு டைரக்ட்டா நாட்டு சர்க்கரையில போட்டுட்டேன். ஐய்யய்யோ! அப்படின்ட்டு என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் தண்ணி ஊத்தி வேக விட்டேங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, உருண்டை பிடிக்கிறதுக்காக தேக்கு இலை தான் எடுத்து வச்சிருக்கேன் பாரம்பரியமா. இதில வந்து நல்லா ஒரு வடை சைஸுக்கு தட்டிட்டு, 1 ஸ்பூன் எடுத்து வைக்கணுங்க. இதுலயும் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். மாவுல சுத்தமா உப்பே போடல. எப்படி உப்பு போடாம மறந்துட்டேன் அப்படின்னா, ஏன்னா என் கைக்கு எப்பயுமே உப்பு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வரும். இதில பார்த்தீங்கன்னா, நான் சுத்தமா உப்பே போடலைங்க. எங்க அத்தைட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். அந்த பூரணத்தில இருந்துச்சுல்லம்மா, அதனால ஒண்ணும் தெரியல அப்படின்ட்டாங்க. சரி ஃபைனலா வெந்ததுக்கப்புறம் நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, எல்லா கொழக்கட்டையும் எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு நான் தான் சூப்பர்ன்னு சொல்லிக்கிறணும். 2 பேக்குமே பார்த்துக்கோங்க, அத்தை வீட்டுக்கு தாங்க.